தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரையுலகம் பிரிவுகளில் திருப்பலியான மரியை செல்வருடைய பிறந்த நாள் பலியாகும். ஜொலின் ரிஷார் என்பவருடைய 8வது பிறந்த நாள் பலியாகும். பிரித்வி ரோஷன் என்பவருடைய 8வது பிறந்த நாள் பலியாகும் கொடுக்கப்படுகிறது. மேலும் சிறுநீரை நோயினால் வருத்தப்படுகிற அனைவருக்கும் நல்ல உடல்நலம் கிடைக்கவும், ஜோவன் ஆனந்தராஜ் நல்ல உடல்நலம் பெறவும், முஸ்தபா ருக்ஸானா என்பவருடைய உடல்நலத்திற்காகவும் இப்பலிகளை நாம் சிறப்பாக வேண்டுவோம். கடவுள் இவர்களுக்கு வேண்டிய நலன்களின் அருளையும் தாராளமாக கொடுக்கவும், தொடர்ந்து இறை பராமரிப்பினால் இவர்கள் பாதுகாக்கப்படவும் வேலைகளை நாம் இறங்குவோம். மேலும் இவர்களைச் சேர்ந்த அருள் தந்தையர்கள் கிளமெண்ட் பிரான்ஸ், ஸ்டான்லி வில்கேட், மேலும் கோவிந்தாசன் கமால், துளசிராம், துசிமேரி என்பவருடைய 30வது ஆண்டு நினைவலியாகும். பேட்ரிக் ஜோசப் மேக்லின் ரைவன் என்பவர்களுடைய ஆண்களை பாற்றிக்காக இந்த பலிகளை நாம் வேண்டுவோம். இறைவன் இவர்களுக்கு முடிவில்லா வாழ்வழி தருளவும், நிலை வாழ்விலே இவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தன் இரக்கத்தை பொழிந்தருளவும் இப்பலியில் நாம் வேண்டுவோம். அருள் தருகிற பலியில் பங்கெடுக்கிறோம். ஆண்டவருடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறவும், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனை கேட்டவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இப்பலியில் வர வேண்டி நம் ஒவ்வொருவருக்காக நாம் வேண்டுவோம். இத்தூய மறைநிகழ்வுகளை தற்போதத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு படைத்து செல்வாராக. இறைவா இரக்கம் என் மேல் இரக்கம் இறைவா இரக்கம் என் மேல் இரக்கம் கிறிஸ்துவே இரக்கம்
ஆண்டவரே, இந்த நேர்மையாக நினைத்து அதை உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மால் அன்றி உயிர் வாழ இயலாததால் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எஸ்தர் நூலிலிருந்து முதல் வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். அல்லவே. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையில் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். அல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். அல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை உள்ளே படைத்தருளும். உம்மிப்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயர்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 7 இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய.
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்க தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மானிடராக பிறந்த நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் இடர்பாடுகளும் சிக்கல்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. பல நேரங்களில் மனம் துவண்டு போவதும் உண்டு. பல நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து போவதும் உண்டு. வாழ்வினுடைய கவலைகளை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் மனம் குழம்பி போனவர்களாக கூட நாம் இருப்பது உண்டு. காரணம், உடன் வாழ்கிறவர்களை நம்பி நாம் எதையாவது சொல்ல முடியுமா என்கிற தயக்க உணர்வு நமக்கு வந்து போவது உண்டு. எனவே இந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய எண்ணமெல்லாம் யாரை நோக்கி இருக்கும் என்றால், கடவுளை தவிர வேறு யாருமே நமக்கு இல்லை. அவரே நமக்கு ஒற்ற துணை. அவரிடத்தில் எல்லாவற்றையும் நான் இறக்கி வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற சரணாகதி மனநிலை பல நேரங்களில் நமக்கு வந்து போகும். இப்படிப்பட்ட உணர்வைத்தான் இன்றைய இறை வாக்குகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. இந்த முதல் வாசகத்தில் எஸ்தர் இளவரசி தான் சார்ந்திருக்கக்கூடிய யூத சமயத்தை சார்ந்தவர்கள் சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையிலே தன்னை ஆளாக்கிய மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்லுகிறார்: இதுவே சரியான தருணம், நீ அரசனிடம் பேச வேண்டும் என்று நிர்பந்திக்கிற வேளையில் தன்னுடைய இயலாமைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற வார்த்தைகள் தான் இன்று முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். எனவே கடவுளே நமக்கு எல்லாமாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வை எஸ்தர் வெளிப்படுத்துகிறார். நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவர் தயக்கம் இல்லாமல் ஐயம் இல்லாமல் கேட்பதையெல்லாம் கடவுள் தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை தருகிறார். ஆனால் நமக்குள்ளே தயக்க உணர்வு உண்டு, ஐயப்பாடு உண்டு. வாழ்விலே நான் கேட்பதெல்லாம் கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்வினுடைய துயரங்கள் தீரவில்லையே, கடவுள் காலம் தாழ்த்துகிறாரோ என்கிற ஐயப்பாடு வந்து போவது உண்டு. நான் கேட்பதெல்லாம் கிடைக்குமா என்கிற சந்தேகமும் நமக்கு வந்து போவது உண்டு. இது மனித பலவீனம். ஆனாலும் அதையும் தாண்டி கடவுளிடத்தில் சொன்னால் அவரை பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை உணர்வை இன்னும் நாம் ஆழப்படுத்த வேண்டும். எனவே தான் சீடர்கள் இயேசுவிடத்தில் சொன்ன வார்த்தையை இங்கு நாம் நினைவுபடுத்துவோம்: ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும். என இந்த ஒற்றை வார்த்தையில் நமக்கானவற்றை எல்லாம் பார்த்துக் கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் கடவுள் இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்வின் துயரங்களையும் வாழ்வின் கவலைகளையும் மன்றாட்டுகளாக திறந்த மனதோடு தொடர்ந்து கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்னை காணிக்கையா
புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் உம்மைக்கென்று மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும். உமக்களின் காணிக்கைகளை வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை, விண்ணுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள்களிடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணாநோம்பின் வழியாக எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளை அவற்றுக்கான பரிசுகளை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். ஆகவே வானவர்களோடு ஒருங்கிணைந்து உமது ஆட்சியை வாழ்வின்றி பாடுவதாக. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, எளிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உண்மையாக இதற்காக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடன் இரவிருந்தை அருந்தி வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலக பரவியதற்கு திரு அவை நினைவு கூறுதருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஏழாயிரம் ஜோசப் சதீஷ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தடம் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை குறிப்பாக நாங்கள் நினைவு கூறுகிற அருள் தந்தை விக்ரமன் பிராங்க், அருள் தந்தை ஸ்டானிவேகஸ், கோவிந்தன், அக்னமால், துளசிதராம், சுசி மேரி, பேட்ரிக், ஜோசப் என்பவர்களையும் பிரைமன், புஷ்பராஜ், மேக்லின் என்பவர்களை உடைய வார்வீட்டில் வரவேற்றவர்களும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும். ஆண்டவரை இன்று தங்களுடைய நன்றி பல்கை வேண்டுதல் வெளியிட்டு கொடுக்கக்கூடிய மரிய ரேச்சல், ஜெரீன், ரிச்சர்ட், பிரித்வி ரோஷன், ஜோவன், அண்ணா, முஸ்தபா, முஸ்தானா மற்றும் சிறு நோயால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் நீரை காத்து வழி நடத்தியவர்களும் கடவுளின் தன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் நோக்குந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரும் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியாக சிதற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையை திரும்பிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருந்து பேரின்பத்துக்காக மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்ன உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு சொல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள்வீராக என்று வாழ்த்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இரணின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இது இறைவன் சமரித உலகின் பாவங்களை போக்குகின்றவர், வாழ்வின் எல்லா பாரங்களையும் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்க அழைத்து தருகின்றவர். இவருடைய விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கேளுங்கள் தரப்படும், கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும்,
இயேசு தேவன் கிடைக்கும் என்றார். ஜெருசலேம் நகரில் பாஸ்கா பண்டிகைக்கு பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இறைவா, எங்கள் மனம் திரும்புதலின் அரணாக புனிதமிக்க மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் வருகாலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்குவோம். ஆண்டவரை மிகச்சு மன்றாடுவோருக்கு அவர் எதிர்பார்க்கும் இரக்கம் வந்து சேர்வதாக. அவர்கள் விண்ணக செல்வங்களை பெற்றுக்கொள்வதால் சரியானதை கேட்க தெரிந்து கொள்ளவும் கேட்டதை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்காக வழங்குவாராக. ஆமென். கடவுளிடத்தில் வாழும் பாலங்களை இறக்கி வைத்து சென்று வாரங்கள் வாழ்வுகளை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம். அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவர் அன்பை பாடிடுவோம். அவர் அன்பை பாடிடுவோம். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுக்கார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார்.
தீமையில்